அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூரி கிச்சன். இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். சின்ன மீனில் ஒரு மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சிட்டோம். கடாய் சூடாகிடுச்சு. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கும். இந்த மீன் குழம்பை நல்லெண்ணெயில் நம்ம ரெடி பண்ணுறோம். நல்லெண்ணெயில் ஒரு தனி டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். அதனால் நம்ம நல்லெண்ணெயில் பண்ணுறோம். இப்போ நம்ம எந்த ஆயிலில் வேணாலும் இதை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் சூடாகிடுச்சு. இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கும். இப்போ வெந்தயம் முருகிடுச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கும். இப்போ நம்ம அந்த சேர்த்த கருவேப்பிலை நல்ல ஆயிலில் முருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டை உரிச்சு எடுத்துருக்குறோம். அதை இதில் சேர்த்துப்போம். நம்ம சேர்த்துருக்கிற பூண்டு லைட்டாக நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும். அது வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வெந்து இந்த லைட் ப்ரௌனுக்கு மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவு, ஒரு 50 கிராம் அளவு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறோம். இந்த வெங்காயம் நல்லா வேகட்டும். இந்த ஆயிலே நல்லா வேகட்டும். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஆனியன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு 2 நிமிஷம் இந்த ஆனியன் இந்த ஆயிலில் குக்காக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவு பெரிய வெங்காயத்தை நைஸாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் இது சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபுல்லாக வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். ஆனியன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய பச்சை மிளகாய் 4ஆக கட் பண்ணியிருக்கிறோம். அதையும் சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு ஒரு பீஸ் கேப்சிகமை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணியிருக்கிறோம். அதையும் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த பச்சை மிளகாய் கேப்சிகம் சேர்த்து ஒரு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மிளகாய் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக வதக்கிட்டோம். ஆனியன்லாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. அந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி நைஸாக சாப் பண்ணியிருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கணும். இந்த தக்காளி எல்லாம் ஃபுல்லாக நல்லா மசிகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் இடையிடையே நம்ம கிண்டி விட்ருக்கோம். தக்காளிலாம் ஃபுல்லாக மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2ஐயும் சேர்த்து இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கிட்டோம். அடுத்து குழம்பு தூள் 1, 2, 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த ஃபுல்லாக எண்ணெயில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். சேர்த்து இந்த மசாலாவுடைய பச்சை வாடை மாறுற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கும். இந்த மசாலா சேர்த்து 1 நிமிஷம் ஆகிடுச்சு. மசாலாவுடைய பச்சை வாடையெல்லாம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விடுவோம். இந்த மசாலாலாம் வெந்து அந்த மசாலாலேருந்து ஆயில் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 1 நிமிஷம் ஆகிடுச்சு.
பக்காவாக இந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு தடவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி, கொஞ்சமாக புளி சேர்த்து ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியை கரைச்சி இதில் சேர்த்துருக்கோம். இதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்குவோம். ஒரு கப் தண்ணியும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக கொதி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம புளி தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம். ஓப்பன் பண்ணிட்டோம். எல்லாம் ஃபுல்லாக கொதிச்சு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஆனியன் வேகும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். உப்பு கம்மியாக இருக்குது. இதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். உப்பை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்குது. அந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்குவோம். இது வந்து சின்ன மீன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்ன தான் பெரிய மீனில் சமைச்சு சாப்பிட்டாலும் அந்த சின்ன மீனுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. அதனால் இந்த சின்ன மீனை ஃபுல்லாக முள்ளை தான் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறோம். இதை ஃபுல்லாக சேர்த்துக்குவோம். மீனை சேர்த்துட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக உள்ளே டிப் பண்ணிவிடுவோம். டிப் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் இதை அப்படியே வேக விட்டுரும். இதில் நம்ம மீனை சேர்த்து 3 நிமிஷம் கொதிக்க வச்சுருந்தோம். 3 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி எப்படி ரெடி ஆகிடுறது பார்ப்போம். மீன்லாம் வெந்துருச்சு. மீன் குழம்பு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நல்லா பக்காவாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடும். இப்போ ஒரு அருமையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் ரெடி பண்ணி உடனே சாப்பிட்றத விட ஒரு 1 ஹவர் அதை வச்சு பிறகு சாப்பிட்டோம்னு சொன்னாக்கா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.